வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை. ஆடிக்கிருத்திகை 2025 எந்த நாளில் வருகிறது? எவ்வாறு விரதம் இருக்க வேண்டும்? அந்த நாளில் செய்ய வேண்டியவை மற்றும் சொல்ல வேண்டிய மந்திரம், எந்த முறையில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் 11 நாட்களில் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் போன்ற ஆன்மீக தகவல்களை இந்த பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக ஆடி மாதத்தில் 2 கிருத்திகைகள் வருகிறது. இந்த நாளில் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டால் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும். வேண்டுதல்கள் உடனடியாக நடக்கும். முருகப்பெருமான் அருள் நிறைந்திருக்கும் ஆடிக்கிருத்திகையில் விரதம் இருந்தால் முருகனின் அருள் மட்டுமின்றி முப்பெரும் தேவர்களும் அவர்களின் தேவிகளும் 30 முக்கோடி தேவர்களின் அருள் ஆசியும் கிடைக்கும் என்பர். ஆடி மாதத்தில் வரும் மிக அற்புதமான விரத நாட்களில் ஒன்று ஆடிக்கிருத்திகை. வழக்கமாக கிருத்திகை நட்சத்திரம் என்றாலே கருணை கடலான முருகப்பெருமானுக்கு உரியதாகும். முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு பார்வதி தேவி வரமளித்து அவர்களுக்கு நட்சத்திரமாக இருக்கும் வரத்தை வழங்கிய திருநாளையே ஆடிக்கிருத்திகை திருநாளாக கொண்டாடுகின்றோம். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளிலும் ஆடிக்கிருத்திகை அன்று சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் நடத்தப்படும். கேட்டது அனைத்தையும் கொடுக்கும் அற்புதமான நாள் என்பதால் ஆடிக்கிருத்திகை தவறவிடக்கூடாத மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. வழக்கமாக மற்ற அனைத்து தெய்வங்களையும் மனம் உருகி அழைத்தாலும் என்னை காக்க உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என பாதத்தில் முழுவதுமாக சரணடைந்தாலே ஓடி வந்து அருள் செய்துவிடும் என்பார்கள் முருகக் கடவுள். ஆனால் தெய்வங்களிலேயே ஒருவரின் அருளை பெற மிகவும் அதிகமாக சோதனைகளையும் துன்பங்களையும் தாங்க வேண்டும் என்றால் அது சிவபெருமானைத்தான் சொல்வார்கள். என்னதான் முறையிட்டாலும் உன்னுடைய கர்மாவிற்குரிய பலனை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என பல சோதனைகளை துன்பங்களை கொடுத்து இறுதியில் அருளையும் முக்தியை அருளக்கூடியவர் என சிவபெருமானை சொல்வார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சிவபெருமானே எவர் ஒருவர் ஆடிக்கிருத்திகையில் விரதம் இருந்து முருகனை வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு நானே தேடி வந்து அருளை வழங்குவேன் என உறுதி அளித்திருப்பதாக கந்தபுராணம் சொல்கிறது. 2025 ஆடிக்கிருத்திகை ஏன் சிறப்பு வாய்ந்தது? நல்ல வேலை கிடைக்க வேண்டும், கர்ம வினையை அனுபவிப்பதை தவிர வேறு வழியே இல்லை என வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை அனுபவிப்பவர்கள், வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பவர்கள் இந்த ஆண்டு ஆடிக்கிருத்திகை நாளை தவறவிட்டு விடாதீர்கள். மிக அற்புதமான ஜூலை 20ஆம் தேதி அன்று இந்த ஆண்டு ஆடிக்கிருத்திகை தினம் அமைந்துள்ளது. காரணம், வாழ்வில் உயர்ந்த நிலையை தரும் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் வருகிறது. அன்று பெருமாளுக்குரிய ஏகாதேசி விரத நாள். அது மட்டுமல்ல, அன்று கரணமும் பத்திரை கரணம். இது திருச்செந்தூர் முருகனுக்குரிய கரணம் ஆகும். அதனால் வேண்டுதல்கள் நிறைவேற இந்த நாளில் முருகனை வழிபடுவது சிறப்பு. ஆடி கிருத்திகை அன்று செய்ய வேண்டியவை: காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் ஆதித்ய இருதயம் படிக்க வேண்டும், அல்லது ஆதித்ய இருதயம் பாடலை போட்டு கேட்டுவிட்டு விரதத்தை துவக்கலாம். முடிந்தவர்கள் நாள் முழுவதும் உபவாசம் இருக்கலாம். முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அன்று எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை கந்த சஷ்டி கவச பாடலை பாராயணம் செய்யலாம். 36 முறை சொல்வது இன்னும் சிறப்பு. முடியாதவர்கள் குறைந்தபட்சம் 3 முறையாவது சொல்லலாம். முருகனை நினைத்தபடி
முருக மந்திரங்களை சொல்லி விரதம் இருக்கலாம். ஆடிக்கிருத்திகை வழிபாட்டு முறை. பகல் 1 மணி முதல் 2 மணிக்குள்ளான நேரத்தில் வீட்டின் பூஜை அறையில் சட்கோணம் எனப்படும் 6 நட்சத்திரங்கள் கொண்ட கோலத்தை வரைந்து கொள்ளுங்கள். அவற்றில் சிவப்பு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி 6 அகல் தீபங்களை ஏற்ற வேண்டும். இந்த 6 அகல் தீபத்திற்கும் முன்பும் உதிரி மல்லிப்பூக்களை வாங்கி முருகப்பெருமானின் எந்த மந்திரம் தெரிந்தாலும் அதை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். 6 அகல் விளக்குகளிலும் முருகப்பெருமானே வந்து அமர்ந்திருப்பதாக நினைத்து கொண்டு பூக்களை தூவி வழிபட வேண்டும். எந்த மந்திரமும் தெரியாதவர்கள் முருகப்பெருமானின் திருநாமங்களை சொல்லி பூக்களை போடலாம். பிறகு பச்சை கற்பூரத்தை ஏற்றி கற்பூர ஆரத்தி காட்ட வேண்டும். அதேபோல் இரவு 8 மணி முதல் 9 மணி வரையிலான நேரத்தில் இதேபோல் விளக்கேற்ற வேண்டும். வேண்டுதல்கள் நிறைவேற என்ன செய்ய வேண்டும்? விளக்கேற்றி வழிபட்ட பிறகு ஒரு மண் குடுவையில் தண்ணீர் நிரப்பிக் கொள்ளுங்கள். அதில் சிறிது மஞ்சள், பச்சை கற்பூரம், ஏலக்காய் ஆகியவற்றை போட்டு உங்களின் வலது கையால் அந்த தண்ணீர் குடுவையை மூடிக்கொள்ளுங்கள். இப்பொழுது ஓம் ஸ்ரீம் க்ளீம் சரவண பவ என்ற மந்திரத்தை 27 முறை சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அல்லது என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ அனைத்தையும் மனம் விட்டு முருகனிடம் கேளுங்கள். பிரச்சனை தீர வேண்டும், கஷ்டங்கள் விலக வேண்டும், பணம் வேண்டும், கடன் தீர வேண்டும் என எந்த வேண்டுதல் வேண்டுமானாலும் முன்வைக்கலாம். உங்களின் வேண்டுதல் அனைத்தையும் சொல்லி வழிபட்ட பிறகு அந்த குடுவையில் இருக்கும் தண்ணீரை குடித்து உங்களின் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். தண்ணீருக்கு நல்ல விஷயங்களை ஈர்க்கும் ஆகர்ஷண சக்தி உண்டு. அதனால் மந்திர உபதேசம் உங்களின் வேண்டுதல்கள் அனைத்தையும் ஈர்த்து வைத்திருக்கும் தண்ணீரை குடித்து விரதத்தை நிறைவு செய்வது முருகன் அருளால் வேண்டுதல்களை நிறைவேறச் செய்யும். இப்படி செய்வதால் அடுத்த 11 நாட்களில் உங்களின் வேண்டுதல்கள் நிறைவேறும் அல்லது அதற்கான வழிகள் கிடைக்கும். வெற்றி கிடைக்க முருகனை எவ்வாறு வழிபடுவது? ஆடி கிருத்திகை அன்று காலையிலோ அல்லது மாலையிலோ அருகில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு செல்லுங்கள். அப்படி செல்லும் பொழுது உங்களின் வலது உள்ளங்கையில் 3 ஏலக்காய்கள், இடது உள்ளங்கையில் 3 ஏலக்காய்களை வைத்து மூடிக்கொண்டு செல்லுங்கள். அங்கு முருகப்பெருமானை தரிசித்து மனதார வேண்டிக் கொண்ட பிறகு அந்த 6 ஏலக்காய்களையும் முருகனின் பாதத்தில் வைக்கச் சொல்லி அவற்றில் 2 ஏலக்காய்களை மட்டும் திரும்ப வாங்கிக் கொள்ளுங்கள். கோவிலில் கூட்டம் அதிகமாக இருந்தால் ஆரத்தி தட்டில் 4 ஏலக்காய்களை போட்டுவிட்டு மீதம் 2 ஏலக்காய்களை உங்கள் வாயில் போட்டு நன்றாக மென்று சாப்பிட்டு தண்ணீர் குடித்து விடுங்கள். அதற்கு பிறகு உங்களின் சொல் அனைத்தும் முருகனின் சொல்லாக இருந்து உங்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கச் செய்வார் தமிழ்க்கடவுள் முருகப்பெருமான். இந்த முறையில் ஆடிக்கிருத்திகை விரதத்தினை வழிபட்டு ஆறுமுகக் கடவுளின் அருளை பெற்று வாழ்வில் வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.